என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதாவது கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஆதாரங்க. கடவுள் நம்பிக்கை கொண்டவன் என்னைக்குமே கைவிடப்பட்டதே சரித்திரமே கிடையாது. ஆனா, அவன் நெறைய சோதிக்கப்படலான்னு சொல்லுவாங்க. சோதனைன்றதெல்லாம் கிடையாது. அது கர்ம வினை. அத நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். கடவுளால சோதிக்க யாருமே படப்போறதில்ல. ஏன்னா, அவனால தான் எல்லாருமே படைக்கப்பட்டவன். எல்லா உயிர்களும் காலையில் விழித்தெழுவது அவனுடைய கருணையினால தான். இல்லன்னா நம்ம பிணத்துக்கு சமானம் தான். ஸோ, அப்படிப்பட்ட கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நம்ம நிச்சயமா லைஃப்ல நல்லா வரலாம். நம்ம கர்ம வினை பாதிப்பா இருந்தா கூட அது சீக்கிரம் கடல்ல கரையிற பெருங்காயம் போல கரைஞ்சிரும். இதுதான். சரி, இதுக்கு ஒரு இத ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ஒரு கதை ஒண்ணு இப்ப நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் தொடர்ந்து கேளுங்க. ஒரு ராஜா இருப்பாரு. அவரு வீதி உலாக்க மந்திரியோட வருவாரு. அப்போ 2 பிச்சைக்காரர்கள் அங்க இருப்பாங்க. அவங்க பேரே வித்தியாசமா இருக்கும். அதனால அவருக்கு அவங்க பேர்ல ஒரு ஆர்வம் வந்துரும். ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கிட்ட போவாரு. ராமசகாயன்னு ஒருத்தர் இருப்பாரு. ராஜசகாயன்னு ஒரு பிச்சைக்காரர் இருப்பாரு. ஏன் உனக்கு ராமசகாயன்னு பேர் வச்சிருக்கிறோன்னே, ராமன்றது கடவுளுங்க. கடவுள் தான் நமக்கு தினமும் படி அளக்குறாரு. நம்ம காலையில கண் முழிச்சு பார்க்குறதே அவரால தாங்க. இல்லன்னா நம்ம என்னத்துக்கு நம்ம யாருமே ஒண்ணுமே இல்லங்க. கடவுள் நெனச்சாருன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா கடவுள் எனக்கு இந்த சோதனைய குடுக்கல. நான் என்னைக்கு இப்ப என்ன பாவம் பண்ணனோ, அது நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஆனா, இந்த பாவங்கள் தீரும்போது கடவுள நான் நெனச்சுட்டு இருக்கேன் பாருங்க, அவரு தகுந்த பரிசு எனக்கு குடுப்பாரு. அதனால தான் நான் அவர் பேர வச்சிருக்கேன் அப்டின்னுவான். சரிடா, நீ எதுக்குடா ராஜசகாயன்னு வச்சிருக்கன்னும்போது, ஆமாங்க ராஜா தாங்க உசந்தவரு. இந்த நாட்ட ஆள்றவரு. அவரு நெனச்சாருன்னா நம்ம அவரோட கருணை பார்வை பட்டாலே போதும் நம்ம வேற லெவலுக்கு போயிரலாம். அதனால தான் அவர் பேர வச்சுட்டு நான் இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அவரோட கருணை பார்வை என் பேர்ல ஒரு நாள் படும் அப்படின்னும் பொழுது, மனசுல ராஜா நெனச்சுப்பாரு. பட்டுருச்சுடா. என்னோட பார்வை உன் பேர்ல பட்டுச்சு. நீ பணக்காரன் ஆவ. நிச்சயமா ஆவ. அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போவாரு. 2 பேரையும் வர சொல்வாரு. 2 பேரும் வருவாங்க. ராமசகாயத்துக்கும், ராஜசகாயத்துக்கும் அவர் ஒரு பெரிய பூசணிக்காயையும், வேஷ்டி துண்டையும் குடுப்பாரு. இத வச்சுக்கங்க அப்படின்னு. என்னடா இந்த ஆளு கூப்பிட்டுட்டு பூசணிக்காவும், வேஷ்டி துண்டும் குடுப்பான். சரி இதுவாது கிடைச்சதே இன்னைக்கு ஒரு பொழுத ஓட்டுவோம் அப்படின்னு போகும்போது போயிடுவாங்க இவங்க. போயிட்டு ஒரு வாரம் போயிருக்கோன்னு வச்சுக்கங்களேன். அப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது திருப்பி பழையபடி வீதி உலா போகும்போது, அந்த ராமசகாயன்றவன் பல்லக்குல வந்திருப்பான். அவன தூக்கி 4 பேர் வருவாங்க. நகைகள் எல்லாம் பார்க்க பெரிய பணக்காரன் மாரி இருப்பான். இவர் கண்டுபிடிச்சிருவாரு ராஜா. "ஏய் ராமசகாயம் தானே அது போறது. பல்லக்குல போறான். இவன் எப்படி பணக்காரன் ஆனான்? சரி நம்ம ராஜசகாயம் எங்கன்னு தேடுனும்போது, ராஜசகாயம் வழக்கம் போல கோயில்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பான். என்னடா இந்த ஆள் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். நான் அன்னைக்கு உங்க காதுல சொன்னது கரெக்ட்டா நான் சொன்னபடி பண்ணிட்டேல்ல அவனுக்கு அப்படின்னுவாரு. ஆமாங்கய்யா நீங்க சொன்னபடியே பண்ணிட்டேன் ராஜா அப்படின்னும்போது, சரி வா அவன என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது, என்னடா நீ இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னா, ஆமாங்கய்யா நீங்க ஒரு பூசணிக்காயும், ஒரு வேஷ்டி துண்டும் குடுத்தீங்க. அத வச்சு நான் எப்படி ஐயா பணக்காரன் ஆக முடியும்? சரி அத போய் நான் ஒரு சந்தையில வித்து அன்னைக்கு ஒரு அணா கிடைச்சது. அத வச்சு அன்னைக்கு காலத்த தள்ளினேன். இதுதான்யா என் நிலைமை. நீங்க ஏதாவது கருணை பண்ணணும் அப்படின்னும்போது, அட பாவின்னுட்டு, சரி ராமசகாயத்த கூப்பிடுன்னும் பொழுது, ராமசகாயம் வந்தவுடனே, நிச்சயமாய்யா கடவுளோட கருணையா நான் பெரிய பணக்காரன் ஆனது. உண்மையிலேயே நான் இத எதிரே பார்க்கல. இப்படியெல்லாம் ஆவேன்னு. நான் பாட்டுக்கு செவனேன்னு நீங்க குடுத்த பூசணிக்காயையும், வேஷ்டி துண்டையும் வாங்கிட்டு வந்து, வீட்ல அத வச்சு பூசணிக்காய் சாம்பார் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு எங்க அப்பாவோட திதி வந்தது. சரி அந்த திதிக்கும் திருப்பி யாருக்காவது 2 பேருக்கு தானம் குடுக்கணும். சரி ஒரு பூசணிக்காய் வாங்கி பாதி பாதியாவது குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சந்தைக்கு போனேன். சந்தைக்கு போனா ஒரு பூசணிக்காய் கிடைச்சது. அத வாங்கின்னு வந்து வீட்ல கட் பண்ணி பார்த்தா, அது ஃபுல்லா தங்க, நகை, பணம் எல்லாம் நெறையா இருந்துச்சுங்கய்யா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடவுளுடைய அருள் ராமர் எனக்கு கொட்டி குடுத்துட்டாரு. அந்த சிவபெருமான் எனக்கு அருள் பண்ணாரு. கடவுள் தாங்க கதி. கடவுள நெனச்சா நம்ம இவ்ளோ தூரத்துக்கு முன்னேற முடியுங்கன்னு சொல்லி ஒரு கதைய சொல்லுவாரு. அப்பதான் ராஜா ஒத்துப்பாரு. என்ன காரணம்னா, ராஜா மந்திரி கிட்ட சொல்லி ராஜசகாயன்ற பிச்சைக்காரனுக்கு அந்த பூசணிக்காவுக்குள்ள இந்த நகைகள், பணம்லாம் வச்சு குடுத்துருப்பாரு. இவனுக்கு அத இவனுக்கு அந்த அருள் இருந்தா தானே. இவன் தான் எத பத்தியுமே இல்லாம மனுஷன நம்பிட்டு இருக்கிறான்ல. அவன் அத தெரியாம அத போய் சந்தையில வித்துட்டு வந்துட்டான். சந்தையில இருக்கிறவங்கலாம் அத ஓப்பன் பண்ணி பார்க்கல. இவன் கைக்கு அது கிடைக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ, நமக்கு என்ன வேணுன்றது கடவுளுக்கு நிச்சயமா தெரியுங்க. ஏன் காரணம்னா, இவ்ளோ நட்சத்திரங்களும், கோள்களும் விண்வெளியில மிதந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சரியா நிர்வகிக்கிற அந்த திறன் படைத்தவன். கோடான கோடி பூக்கள் இந்த பூமியில பூத்திருக்குங்க. அது எவ்வளோ ஏன் நம்ம காட்டுல பார்த்தீங்கன்னா, பல வண்ண பூக்கள் யார் ரசிக்கியிருக்காங்க? ஆனா, அங்க பல வண்ண பூக்கள் பூத்துட்டு இருக்கு. பல வண்ண பூச்சிகள் இருக்கு. இதையெல்லாம் படைத்து நிர்வகிக்கிற கடவுளுக்கு நம்மள தெரியாமலையா இருக்கும்? அதனால நமக்குள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் தூங்கி எழுந்திருக்கிறது கண்டிப்பா தூங்கும்பொழுது நான் யாருன்னு எனக்கு தெரியாது. தூங்கி முழிச்சு பார்க்கும்போது, அப்பதான் நான் யாருன்னு தெரியுது எனக்கு. அதுவரைக்கும் என் உடலில் உயிரை தங்க வைத்து, என்னை பாதுகாப்பாக மறுநாள் காலையில் உயிர்ப்பித்து தரானே, அவன்தான் கடவுள்ன்றத நான் உணர்ந்து, அந்த சக்தியின் மேல, அந்த பேருண்மையின் மேல நான் மதிப்பும், மரியாதையும் வச்சு, என் நம்பிக்கை வச்சிருந்தேன்னா, என் வாழ்க்கை சுபிட்சமாயிடும்ன்ற நம்பிக்கையோட, நாம நம்ம ஒவ்வொரு நாளையும் தொடருவோம். வெற்றிகரமா நம்ம வாழ்க்கையில முன்னேறி போவோம். நன்றி, வணக்கம்.